அனைவருக்கும் வணக்கம். நான் ரியல்டர் பிரவீன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் நேம் வந்து அமேஸ் அவென்யூ. இந்த அமேஸ் அவென்யூ எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா, கோயில்பாளையம் சக்தி மெயின் ரோடு கேஎம்சிஹெச்லேருந்து லெஃப்ட் சைடில் கருவலூர் ரோடு வருதுங்க. அந்த கருவலூர் ரோடு பேஸில் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம அமேஸ் அவென்யூ ப்ராஜெக்ட் வந்து ரீச் பண்ணிடலாம். ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பரான டிடிசிபி ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட்டுங்க. வாங்க நம்ம இந்த ப்ராஜெக்டை பற்றி டீட்டெயிலாக 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நம்ம போடுற வீடியோவை ஃபஸ்ட் டைமாக இப்போ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோ உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அமேஸ் அவென்யூ ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 ஏக்கரில் நம்ம பிரம்மாண்டமாக நம்ம டெவலப் பண்ணியிருக்கோங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப்பாக நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம அமேஸ் அவென்யூ ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 1.5 சென்ட் 1.25 சென்ட்லேருந்து மேக்ஸிமம் 5.5 சென்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான டிடிசிபி வித் ரெரா அப்ரூவ்டு உள்ள ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி டைப்பில் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோங்க. ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ரிச் சாயில் ப்ராஜெக்ட்டுங்க. நம்ம அமேஸ் அவென்யூ ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்க்கும்போது கோயில்பாளையம் சக்தி மெயின் ரோடுங்க. அந்த சக்தி மெயின் ரோட்டில் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமாக கருவலூர் ரோடு வருது. அந்த கருவலூர் ரோடு பேஸில் கரெக்டாக நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் மசக்கொண்டன் செட்டிப்பாளையம்ங்கிற ஏரியாவை நம்ம ரீச் பண்ணிடலாங்க. அந்த மசக்கொண்டன் செட்டிப்பாளையமில் தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ப்ராஜெக்டோட அம்யூனிட்டி சைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் பண்ணியிருக்கோம். 40 ஃபீட், 30 ஃபீட், 33 ஃபீட்டில் குவாலிட்டியான தார் ரோட்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். லேஅவுட்டுக்கு நம்ம காமனாக போர் போட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 lakh லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். இவி கனெக்ஷன் நம்ம லேஅவுட்டுக்குள்ளே அழகாக நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். சோலார் லைட்ஸும் நம்ம பக்காவாக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வால் சரௌண்டிங் பக்காவாக நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக வாட்டர் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சில்ட்ரன்ஸ் பார்க்கும் நம்ம பக்காவாக நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ப்ராஜெக்டோட ப்ரைஸ் பார்க்கும்போது ஒரு சென்ட் வந்து 7.25 lakhsக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. அதாவது 7,25,000ங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லிமிட்டடான சைட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 போட்டு ஓரளவுக்கு நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோங்க. இதில் வந்து லிமிட்டடான சைட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 30 சைட்டு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குயிக்காக சைட் விசிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சைட்டை எடுத்துக்கலாங்க. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பக்கமாக பார்க்கும்போது ஸ்கூல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், கோவை வித்யாஸ்ரம் சிபிஎஸ்சி ஸ்கூல், ஆதித்யா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரியான ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்காவாக முன்னாடியே இருக்குங்க. காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்னம் காலேஜுங்க, இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அதே போல் ஆதித்யா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவே நியர்பையாக இருக்குது. அதே போல் ஹாஸ்பிட்டல்னு பார்க்கும்போது
கோவில்பாளையம் கேஎம்சிஎஸ் ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் ஈஸியாக நம்ம ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. அதே போல் குமரன் ஹாஸ்பிட்டலும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பக்கமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ரொம்பவே நம்ம சீக்கிரமாக போகக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பக்காவாக நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக நம்ம பேங்க் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா HDFC, PNB, IDBI, ICICI, LIC இந்த மாதிரி லீடிங் பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து ஒரு கஸ்டமர் வந்து லேண்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 75%லேருந்து 80% வரைக்கும் நம்ம ப்ராப்பராக நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கிற கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு 90-95% வரைக்கும் நம்ம ப்ராப்பராக நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ எல்லா கஸ்டமருக்குமே நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர் சைட் விசிட் வராங்க, சைட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகேனா நம்ம டோக்கன் அட்வான்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைட்டுக்கு, அதாவது ஒரு பிளாட்டுக்கு 50,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் டோக்கன் அட்வான்ஸ் வாங்குறேங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு நம்ம ரெசிப்ட் கொடுத்துருவோம், லீகல் டாக்குமெண்ட் கொடுத்துருவோம். அவங்க லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 மந்த்துக்குள்ளே கரையத்துக்கு வந்துடணுங்க. ஒரு கஸ்டமருக்கு குறைஞ்சபட்சம் 1 மந்த்லேருந்து அதிகபட்சம் ஒரு 40 நாள் வரைக்கும் நம்ம டைம் கொடுக்குறோங்க. இன்றைக்கி கோவில்பாளையம் மார்க்கெட் வேல்யூ பார்க்கும்போது கோவில்பாளையம் சக்தி மெயின் ரோடு பேஸில் சென்ட் வந்து 1540, 1640 அந்த ரேஞ்சு போயிட்டுருக்குங்க. நம்ம ப்ராஜெக்ட் வந்து கோவில்பாளையம் சக்தி மெயின் ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் ஒரு 3 கிலோமீட்டரில் நம்ம ஈஸியாக நம்ம ரீச் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டோட ரேட்டே 7,25,000 மட்டும்தாங்க. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார். நன்றி, வணக்கம்.